சிஸ்டர். பேசலாமா? ஃப்ரீயா? இனிமே என்ன பிரச்சனை சிஸ்டர்? அதான் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சே. லக்ஷ்மிகாந்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே ஃபுல் ஃப்ரீ தான். என்ன சந்தோஷ், நீங்களே இப்படி சொல்றீங்க? லக்ஷ்மிகாந்த் மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா? அதானே முக்கியம். நீங்க திரும்ப திரும்ப இதே தான் சொல்றீங்க சிஸ்டர். நீங்க சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு சிஸ்டர். இதுக்கு பின்னாடி நிஜமாவே இருக்கிற கல்பிட்டை கண்டுபிடிச்சாதான் கௌதமால வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி சந்தோஷ், அதேதான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? நீங்க ஜீவாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், பண்ணிடுறேன். சாரி, திரும்ப திரும்ப உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். உங்களுக்கும் கௌதமுக்கும் ஹெல்ப் பண்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அட, எடுத்துக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி காவலுக்கு நிக்கிற மாதிரி நின்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? உட்காருங்க. எடுத்துக்கோங்க. என்னடா இவ்ளோ பண்ணிருக்கோம், இவ ஸ்வீட் தராளே, இதுல என்ன இருக்குமோ என்னவோன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, தைரியமா சாப்பிடுங்க. அக்கா, எதுக்கு இப்ப ஸ்வீட்லாம் கொடுக்குற? இவங்க பண்ண வேலைக்கு இப்ப இதெல்லாம் அவசியமா? என்ன ஜீவானி, இவங்க இவ்ளோ நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க, நீ இப்படி சொல்ற? நல்ல விஷயம் பண்ணிருக்காங்களா? என்னக்கா சொல்ற? ஆமா ஜீவா, நம்ம வீட்ல கூடவே இருந்து கழுத்தறுத்த ஒரு துரோகிய காட்டி கொடுத்திருக்காங்கல்ல, அது நல்ல விஷயம் தானே. அதுக்குதான் இவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. சிஸ்டர், இவங்களுக்கு ஸ்வீட்ல ஏதாவது கலந்துருப்போன்ற பயம் போல. பண்ண தப்பா அப்படியாச்சே, அதான். சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்க கண் முன்னாடி தான் சாப்பிடுறோம். எங்களுக்கு ஒன்றும் ஆகல, தைரியமா சாப்பிடலாம். இப்ப எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. $25 கோடிய யார் எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க முழு உண்மையை சொல்லலன்னு எனக்கு தெரியும். ஏன் ஸ்வீட் சாப்பிடுறத நிப்பாட்டிட்டீங்க? அது என்ன பண்ணுச்சு பாவம்? ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா நல்லது. நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் மேடம். ஆமா மேடம், இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது. போய் ஹேய், இவங்க எல்லாரையும் கூண்டோட உள்ள வச்சதான் புரியும். இவங்களை விடக்கூடாது சிஸ்டர், விடவே கூடாது. ஐயோ மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். உங்களை மன்னிச்சிடுங்க மேடம், என்ன கொன்னுடுவேன்னு சொன்னதால நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம். ஆனா இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னு தெரிஞ்சா எங்களை உயிரோட விட மாட்டாங்க மேடம். என்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் மேடம். நீங்க தேவையில்லாம என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாத்துறாதீங்க மேடம். ஹேய், எழுந்துடா, எழுந்துடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுந்துட்டா சும்மா விட்டுருவாங்களா? விடுங்க சந்தோஷ், பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டாங்க. இவங்களை காட்டி கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னக்கா சொல்ற? ஆமா ஜீவா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே நம்ம மோத வேண்டியது அவங்க கிட்டதான். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா இவ்வளவு பண்ண இவங்கள எப்படி சிஸ்டர் சும்மா விடுறது? சார் 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 ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இவங்களை விடுங்க சந்தோஷ். இனிமே நம்ம பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கலாம்.